நார்மலான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரு எளிய சிவ வழிபாட்டுன்னா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு நான் சின்ன ஒரே ஒரு திருமூலருடைய உதாரணத்திலேருந்தே சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை. இதில் ஒரு 4 வரிகள் அவர் மென்ஷன் பண்ணுவார். இப்போ யாவர்க்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானே அப்படின்ற மாதிரி முடிப்பார். இப்போ இறைவனுக்கு எது தேவை அப்படின்றது நமக்கு புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. புறத்தில் இருக்கிறதையும் செய்கிறது நல்லது தான், அகத்தில் இருப்பதை மட்டுமே இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் போது அப்போ இறைவனுக்கு தேவையானது நம்முடைய நல்ல மனம் தான் ரொம்ப முக்கியமே தவிர பிற விஷயங்கள் அது நம்முடைய திருப்திக்காக நம்ம எதுனாலும் செய்யலாம். மனமானது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குமாங்க ஐயா? மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காதுன்றதையும் சொல்றாங்க. மனமது செம்மையானால் வாசியோகம் தேவையில்லை, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேன்றது கூட திருமூலர் சொல்றாரு. அப்போ நம்ம மனதை நம்ம பக்கம் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான்